இந்த கதை கேட்குறவங்கள்ட்ட ஒரே ஒரு வேண்டுகோள், இந்த சேனலுக்கு நானும் புதுசு, இந்த கதையும் புதுசு. அதனால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு உதவி என்னென்னா, இந்த சேனலை ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அது மட்டும் போதும், வேறு எதுவுமே செய்ய வேணாம். ரெண்டாவது, இந்த கதை வெஸ்ட் பெங்காலில் நடந்த ஒரு உண்மை கதை. அந்த கதையை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். இந்த கதை முழுக்க ஒரு வீட்டோட மாப்பிள்ளையாக இருக்கிறவன், ஃபுல்லாக சம்பளத்தை வாங்கிட்டு போய் பொண்டாட்டி கையில் கொடுக்குறவன், பொண்டாட்டி சொல்கிற எல்லாத்துக்கும் எழுத்து பேசாமல் அப்படியே நிற்கிறவங்க, பொண்டாட்டியை மதித்து மரியாதை கொடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்க தேவையை பூர்த்தி செய்யணும்னு நினைக்கிற ஒரு புருஷன், மாமனார் வீட்டில் இருந்துக்கிட்டு அந்த வீட்டு குடும்பத்தை பார்த்துக்கிட்டு வாங்குகிற சம்பளத்தை எல்லாமே ஒய்ஃபோட கையில் கொடுத்து பொண்டாட்டி கையில் கொடுத்து, அதாவது பொண்டாட்டி எப்படிலாம் அந்த புருஷனை வழி நடத்துகிறாங்க, எப்படிலாம் மதிக்கிறாங்க, எப்படிலாம் கொடுமைப்படுத்துகிறாங்கிறது தான் இந்த கதையை முழுக்க இருக்கும். அதனால் மாமனார் வீட்டில் இருக்கிறவங்க யாரும் இந்த கதையை கேட்டுவிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இந்த கதையில் ஆரம்ப ஸ்டார்டிங்கில் 2 பேர் உட்காந்து ஒரு பாரில் சரக்கு அடிக்கிறாங்க. சரக்கு வாங்கி கொடுக்குறாரு அவர் தான் இந்த கதையில் சரக்கு வாங்கி கொடுக்குறவர் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஒரு பாலிசி எடுத்து அந்த பாலிசி மெச்சூரிட்டி ஆகி அதோட பணம் ஒரு 5 லட்ச ரூபா வந்திருக்கு. இப்போ ஆப்போசிட்டில் சரக்கு குடிக்கிற ஆள் பேர் சந்துரு, அவர் தான் அந்த எல்ஐசி ஏஜென்ட்டு. இவங்க இந்த பணத்துக்கு ஒரு 5 லட்ச ரூபா இந்த வயசான ஆள் 5 வருஷமாக 6 வருஷமாக அலைஞ்சிருக்காரு. அந்த பணத்தை இன்சூரன்ஸ் மெச்சூரிட்டி ஆனதுக்காக வாங்க முடியல. நம்ம சந்துரு எல்ஐசி ஏஜென்ட்டை வந்து பார்த்து கொஞ்சம் கதையெல்லாம் சொன்னும் போது அவர் ஒரு 6 மாதம் அலைஞ்சி இந்த பணத்தெல்லாம் வாங்கி கொடுத்ததுக்கு அதுக்கு அழைச்சிட்டு வந்து இவர் பார்ட்டி கொடுக்குறாரு. இந்த பெரியவர் இந்த பார்ட்டி கொடுக்கும்போது பார்ட்டி முடிஞ்சதுக்கப்புறம் இதில் 5 லட்ச ரூபா இருக்குது. இந்த 5 லட்ச ரூபா உங்களுக்கு ஏதாவது பணம் தேவைப்பட்டாலோ இல்லை உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தாலோ நீங்கள் எடுத்துக்கிட்டு மீதி பணத்தை எனக்கு கொடுங்க, நான் எடுத்துகிட்டு போய் என் பொண்ணோட கல்யாணத்துக்கு எல்லாத்தையும் ஜாமெல்லாம் வாங்கணும்னு சொல்கிறாரு. அந்த பெரியவர் சொல்லும் போது நம்ம சந்துரு எல்ஐசி ஏஜென்ட் என்ன பண்ணுறாரு, ஐயோ உங்கள் பொண்ணோட கல்யாணத்துக்குன்னு சொல்கிறீங்க, இதில் எனக்கு 1 ரூபா கூட வேணாம், இது நீங்கள் எனக்கு இந்த அளவுக்கு ஆச்சரியம் பார்ட்டி கொடுத்ததே போதும், எனக்கு இதுவே பெரிய சந்தோஷம், உங்கள் பொண்ணும் எனக்கு தங்கச்சி மாதிரி தான், எனக்கு சேர வேண்டிய கமிஷன் தொகையெல்லாம் உங்கள் பொண்ணுக்கு எடுத்து செய்யுங்க, அதை நான் கிஃப்டாக கொடுக்குறேன், இது என்னோடய மேரேஜ் அட்வான்ஸ் கிஃப்ட்டுன்னு வச்சுங்கன்னு சொல்லிவிட்டு ஐயோ வேண்டான்றீங்க. இந்த பணத்துக்கு நான் 5 வருஷமாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன், யார்கிட்டே போனால் செலவு தான் பண்ணுச்சு, ஆனால் யாரும் இந்த பணத்தை எனக்கு வாங்கி கொடுக்கல, நீங்கள் தான் இந்த பணத்தை வாங்கி கொடுத்துறீங்க, அதனால் உங்களுக்கு நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கேன், உங்களுக்கு தேவையான எடுத்துக்கிட்டு மீதி கொடுங்கன்னு. இல்லை எனக்கு வேணாம், உங்கள் பொண்ணை கல்யாணத்தை போய் பாருங்கன்னு அனுப்பி வைக்கிறாரு. உடனே என்கிட்ட கார் இருக்குது, அந்த பெரியவர் சொல்கிறார், என்கிட்ட கார் இருக்குது, உங்களை காரில் போய் ட்ராப் பண்ணுறேன் வாங்க சார்னு கூப்பிடும்போது ஐயோ வேண்டாம், நான் பைக் வச்சுருக்கேன், பைக்கில் போயிடுறேன், நீங்கள் சீக்கிரமாக வீட்டுக்கு போங்க, பணத்தை வச்சுட்டு பாரில் உட்காந்துருக்கக்கூடாது, யாராவது பார்த்து பிடிங்கிட்டு போயிட்டாங்கன்னா பிரச்சனை ஆகிடும், நம்ம பணத்தை வச்சுட்டு இங்கே பாருக்கு வந்திருக்கக்கூடாது, அதனால சீக்கிரம் நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லிவிட்டு கார்லேருந்து அனுப்பி விட்றான். காரில் அனுப்பி விட்டுட்டு நம்ம ஏஜென்ட் எங்கே வந்து பார்த்தாக்கா பைக்கை காணும்னு அதிர்ச்சி போன இடத்துல எல்லா இடத்துலையும் தேடிட்டான், ரோடு பக்கத்தில் ஸ்டாண்டு எல்லா இடத்துலையும் போனால் பைக்கை தேடிட்டான், பைக்கு கிடைக்கல. அங்கேருந்து ஒரு மணி நேரம் தேடிட்டான், 6லேருந்து 7 மணி நேரம் பைக்கை தேடிட்டு பக்கத்தில் அந்த ஆட்டோவை பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறான். அங்கே போனாக்கா இவன் ஃபுல்லாக குடிச்சிருக்கான். என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தாக்கா போலீஸ்காரங்கிட்ட போய் சொன்னாக்கா குடிச்சிருக்கான்னு சொல்லுவான்ட்டு 7 மணிலேருந்து 10 மணி நேரம் நிற்கிறான். 7 மணிலேருந்து 8 மணி ஆச்சு, 8 முடிஞ்சு 9 மணி ஆச்சு, 9 மணிலேருந்து 10 மணி ஆகலே போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லே நின்றுட்டுருக்கான். எல்லா போலீஸுக்காரவங்களை பார்த்துட்டு வந்துட்டு போயிட்டு இப்படியே இருக்காங்க, ஏன் நிற்கிறான்ட்டு. ஷிஃப்ட்டும் சேஞ்ச் ஆக போகுது. அதாவது பார்த்திங்கன்னா டேவில் ஃபுல்லாக வேலை பார்த்துருப்பாங்களே அந்த போலீஸுக்காரவங்களாம் சேஞ்ச் ஆகி நைட்டுக்கு வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு நைட் ஷிஃப்ட்டெல்லாம் வராங்க, டே ஷிஃப்ட்லாம் போயிட்டுருக்காங்க. இப்படி எல்லா போலீஸ்காரனை பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே இருந்த கூட்டம்லாம் கலைஞ்சிடுச்சு. ஒரு இன்ஸ்பெக்டர் மட்டும் டே ஷிஃப்ட் உள்ளார். ஏன்ப்பா அந்த ஆள் ரொம்ப நேரமாக நிற்கிற, அப்படி கூப்பிடு, என்ன பிரச்சனைன்னு விசாரிக்கணும், கூப்பிடணும், தம்பி இங்கே வான்னு சொன்னேன். இதோ வரேன் சார்ன்னு சொல்லிட்டு போகிறாரு நம்ம ஏஜென்ட், எல்ஐசி ஏஜென்ட்டு. அங்கே போனதுக்கப்புறம் ஏன் அங்கே நிற்கிற, என்ன பிரச்சனை கேட்டேன்னா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன்னு சொன்னார். கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்துருக்கியா, குடிச்சிருக்காருன்னா ஆமாம் சார் குடிச்சிருக்கேன்னு. ஓஹோ குடிச்சிட்டு தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்து, யாரை சண்டை வளர்த்தீங்க, எங்கே வண்டியை விட்டு போதிட்டீங்கன்னு கேட்குறா. அதெல்லாம் என்ன இல்லைங்க சார், இது போய் இந்த பாரில் போய் 2 பேரும் சரக்கு அடிச்சுட்டு வெளில வந்து பார்க்கும்போது என் பைக்கை காணும், அதனால் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன், இதை பார்த்து கண்டுபிடிச்சி கொடுங்க சார்னா. போதையில் இருந்துக்கிட்டு தெளிவாக பேசுகிறீங்க. இல்லை சார் நான் குடிக்க மாட்டேன், எப்பயாவது குடிப்பேன், அது யாராவது வாங்கி கொடுத்தா குடிப்பேன், என்னோடய காசை போட்டால் நான் ஒரு நாளும் குடிச்சது கிடையாமல். ஓ அவ்வளோ பிரில்லியண்டா நீ, இப்போ யார் வாங்கி கொடுத்தான்னு கேட்டாக்கா ஒரு பெரியவர் அவரோட பொண்ணு கல்யாணத்துக்காக ஒரு 5 லட்ச ரூபா இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருந்தார். அது ஒரு 5-6 வருஷம் மெச்சூரிட்டி ஆகி எடுக்காமல் இருந்தார். அந்த இன்சூரன்ஸ் எடுத்து எப்படியா எனக்கு கொடுங்க, என் பொண்ணோட கல்யாணத்துக்கு இது வாங்கி கொடுங்கன்னு வந்து என்கிட்ட கேட்டார். அது நான் ஒரு 6-7 மாதம் அலைஞ்சி என்னோடய கை காசை போட்டு செலவு பண்ணி அந்த ஃபுல்லாக பணத்தையும் வாங்கி கொடுத்தேன். அந்த பணம் வாங்கி கொடுத்ததுக்கு அவர் எனக்கு சின்ன ஒரு பார்ட்டி வச்சார். நானும் சரி கூப்பிட்றாரு, அன்பாக கூப்பிட்றான்னு சொல்லிட்டு போய் அந்த பார்ட்டியில் கலந்துக்கிட்டு குடிச்சது தண்டை தான். சரி என்னோடய பைக்கு காணப்பட்டு நான் குடிக்காமல் வந்திருந்தேன்னா
என்னோடய பைக் இருந்திருக்கும், நானும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்க மாட்டேன்னாரு. உடனே சரி வாப்பா உள்ளார வான்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சு விசாரிச்சுக்கிட்டு கம்ப்ளைண்ட்லாம் எழுதி வாங்கியாச்சு. அதனால் நீ எல்ஐசி ஏஜென்ட்டு தானே, அப்போனா உனக்கு மிஸ்டர் வர்மாவை தெரியுமான்னு கேட்கும்போது, மிஸ்டர் வர்மா என்னோடய மாமனார்னு சொல்கிறான். அப்படியா, ஓ வெரி குட் வெரி குட், அவருக்கு எப்படி ஒரு மருமவனா, சரி ரைட்டு ஓகேன்னு சொல்லி அனுப்பி விட்றான். சரி ரைட்டு இப்போ போய்ட்டு வான், பைக்கு சீக்கிரம் கிடச்சிடும்ட்டு. இவர் ஃபோன் பண்ணி இந்த புலியாசன் வந்து ஃபோன் பண்ணி மாமனார்ட்டு உங்கள் பையனோட பைக்கு தொலைஞ்சி போச்சு, உங்கள் மருமனோட பைக்கு தொலைஞ்சி போச்சு, ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காரு, வீட்டில் எதுவும் சொல்லாதீங்க, கொஞ்சம் ரொம்ப டைட்டாக எதுவும் கெடுபடியாக பேசாதீங்க பார்த்துங்கன்னு சொன்னால். இல்லை அப்படிலாம் கிடையாதுங்க, என் மருமகம் கிடையாது அவர், எனக்கு புள்ள மாதிரி, எனக்கு இன்னொரு புள்ள பிறந்திருந்தான், இந்த பையன் மாதிரி தான் எனக்கு ஒரு புள்ள பிறக்கணும், அவர் ஒரு நல்ல பையன், ஏதோ அந்த பையன் நேரமோ காலமோ சரியில்லாமல் பைக்கு தொலைஞ்சி போச்சு, இதை கொஞ்சம் பெருசுப்படுத்த நீங்களும் யார்கிட்டையும் சொல்லாதீங்க, நான் வீட்டில் மேனேஜ் பண்ணிக்கிறேன், பையனை அனுப்பிவிடுங்கன்னு சொன்னால் அனுப்பிவிட்டுட்டா. அப்படி வீட்டுக்கு போனாக்கா 10 மணி, மாமியாலும் பொண்டாட்டியும் சீரியல் பார்க்குறாங்க. புருஷன் எத்தனை மணிக்கு வரானே, ஏன் லேட்டுன்னு கேட்கல, சாப்பிட்றியா தண்ணி வேணுமான்னு கேட்கல, புருஷன் வந்தான் ஏன் உட்காந்துருக்குறாங்க. சரி நம்ம ஆள் என்ன பண்ணுறாரு ஹீரோ, நேராக போயிட்டு பாத்ரூம் போய்ட்டு ஃப்ரீயாக ஃபேஸ் வாஷ் அதெல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு நேராக போய் படுக்கிறாரு. பொண்டாட்டிக்காரை வந்து 11:30 மணிக்கு மேலே வந்து படுக்க வரேன். வந்துட்டு சாப்பிட்டீங்களா, ஏன் படுத்துட்டீங்க, என்ன பிரச்சனைன்னு கேட்கல. பொண்டாட்டி வந்தோடனே பெட்ஷீட் எடுத்து போட்டு போத்திக்கிட்டு தூங்கிட்டா. அடுத்த நாள் காலையில் பொழுது விடியுது. பொழுது விடிஞ்சேன்னா எப்போதும் போல் ஆஃபீஸு கிளம்புறதுக்கு ஏஞ்சி கிளம்புறான். டிஃபன் பண்ணு சொல்ல ஆள் கிடையாது, காஃபி குடிக்கிறான்னு சொல்ல ஆள் கிடையாது, அப்படியே ஏஞ்சி கிளம்புறான். மாமனார் மட்டும், தம்பி கொஞ்சம் நில்லுங்க, சொல்லுங்கள் மாமா, கையில் காசு வச்சுட்டீங்களா, இருக்கு மாமா, ஏன் என்னாச்சு உங்களுக்கு தேவை மாமா, காசு எடுத்து கொடுக்க போகிறான். ஐயோ காசுலாம் வேணாம், இந்த என் பைக் சாவி, என்னோடய ஸ்கூட்டி இருக்குது வெளியில், அந்த எடுத்துகிட்டு நீ ஆஃபீஸ் போயிட்டு வா, எதாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், கொஞ்சம் ஃப்ரீயாகும், ஒன்றும் யோசிக்காத போட்டு குழப்பிகிட்டு இருக்காத, போகும்போது எதையும் நினச்சிக்கிட்டு போகாத, டிராஃபிக் இருக்கும், வண்டி வரும், நீ பார்த்து சேஃபாக போய்ட்டு சேஃபாக வா, எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், உன் எந்த கதையும் எனக்கு சொல்ல வேணாம், நானும் உன்னை எதுவும் கேட்க போகிறதில்லப்பா, உனக்கு இது செய்யணும்னு தோணுச்சு எடுத்துகிட்டு போவாமா, இல்லை சாரிங்க அம்மா கோச்சிக்காதீங்க, நான் உங்கள்கிட்ட நைட்டை சொல்லியிருக்கணும், இதை நான் சொல்லாமல் விட்டதுக்கே இவனை மன்னிச்சிங்க அம்மான்னு சொல்கிறான். இல்லை எனக்கு இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு, இன்ஸ்பெக்டரோட ஃப்ரெண்டு தான், இன்ஸ்பெக்டர் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாரு, அதனால் ஒன்றும் பயப்பட வேணாம், நீங்கள் ஃப்ரீயாக போயிட்டு வாங்க, உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் நான் பண்ணுறேன், ஓகேங்களா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, சாயந்தரம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டாரு. தம்பி ஒரு நிமிஷம், இந்தாங்க இந்த கவரை கொண்டு உங்கள் லாக்கரில் வைங்க, அதாவது உங்களுக்கு என்றைக்காவது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது, இல்லை உங்களுக்கு மன உளைச்சலாக இருக்கும்போதோ, உங்களுக்கு என்றைக்காவது பணம் தேவைப்பட்டாலோ, இல்லை இந்த நம்ம இனிமேலுக்கு வாழ முடியாது, நம்ம இந்த ஊரை விட்டு போயிடும், இல்லை வேறு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாலோ, உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் வரும்போது இந்த கவர் எடுத்து பாருங்கள், இந்த கவர் உங்களுக்காக என்னோட கல்யாண கிஃப்ட்டு, இதை நான் முன்னாடியே உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சேன், இது கொடுக்க முடியல, ரெண்டாவது இந்த கவரு உங்களுக்கு சேர வேண்டிய கவர் தான், அதனால் இந்த கவரை கொண்டு பத்திரமா வச்சுங்க, யாருக்கிட்டையும் கொடுக்காதீங்க, உங்கள் ஒய்ஃபுக்கிட்ட, அதாவது என் பொண்ணுக்கிட்ட கூட காட்டாதீங்க, இது உங்களோட கவரு, உங்களோட சொத்து, இதை பத்திரமா வச்சிங்கன்னு சொல்லி ஒரு சஸ்பென்ஸாக ஒரு கவரை கொடுத்து அனுப்பி விட்றாரு. இவனு ஒன்றும் புரியாமல் மாமனார் சொன்ன பேச்சு கேட்டு மாமனார் மேலே இருக்கிற மரியாதையில் இந்த கவரை கொண்டு அவனோட லாக்கரில் பத்திரமா வச்சுருக்கான். வச்சுட்டு ஆஃபீஸ் போயிட்டு திரும்பி வரான். நைட்டு வரும்போது ஒய்ஃபு கேட்குறா, என்ன அவங்க பைக்கை 2 நாளாக காணும், ஸ்கூட்டியில் வரீங்க, என்ன காரணம், யார்கிட்டயே கொடுத்துட்டிங்களா, இல்லை விற்று செலவு பண்ணிட்டீங்களான்னு கேட்குறா. ரெண்டாவது அன்றைக்கி அவனோட சம்பள நாள், அந்த சம்பளத்தினால சம்பளம் ஃபுல்லாக வாங்கிட்டு வந்து பொண்டாட்டிக்கிட்ட கொடுக்குறான். சம்பளத்தை பொண்டாட்டிகிட்ட கொடுத்துட்டு, என் பைக்கு தொலைஞ்சி போச்சு, அதனால கம்ப்ளைண்ட்டு கொடுத்துருக்கேன், 2 நாள் மாமாவோட பைக்கை தான் எடுத்துகிட்டு போயிட்டு வந்துட்டுருக்கேன், பைக்கை சீக்கிரம் கண்டுபிடிச்சி கொடுத்துருவான்னு போலீஸ்காரங்க சொல்லியிருக்காங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் பைக்கு தானே கண்டிப்பாக கிடச்சிரும், நான் தான் யாருக்கிட்டையும் ஏமாற்ற மாட்டேன், யாருக்கும் துரோகம் பண்ணல, என்னோடய உழைப்பில் தான் எல்லாமே நடக்குது, அதனால நானும் உழைப்பில் தான் தர்மம் கூட பண்ணுவேன், யாருக்கிட்டையும் ஒரு ரூபா வாங்கி கூட தின்னது கிடையாது, அதனால் எனக்கு கடவுள் ஏதாவது ஒரு வழியில் என் பைக்கை கண்டுபிடிச்சி கொடுத்துருவாரு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற. பைக்கு நீ காசு போட்டு வாங்கலை தம்பி, எங்கள் வீட்டில் காசு போட்டு என் கல்யாணத்தை உனக்கு வரதட்சணையாக கொடுத்தாங்க, அதனால் எங்கள் வீட்டு பைக்கை நீ காணாடிச்சு விட்டு எனக்கு அறிவுரை சொல்கிறியா, எங்கள் வீட்டு பைக்கு 2 நாளில் எங்கே வரணும், இல்லைன்னா நீ பைக் இல்லாமல் வீட்டுக்கு வரான்னு சொல்லி ஓவராக பேசுகிறா. மாமனாருக்கு முன்னாடி மாமியாருக்கு முன்னாடி மச்சனும் உட்காந்துருக்காரு, மச்சான் பொண்டாட்டி இருக்காங்க, மச்சான் பசங்க இருக்காங்க, ரொம்ப அசிங்கப்படுத்திட்டா. அடுத்த நாளும் சாப்பிடாம மேலே போயிட்டு டென்ஷனில் படுத்து தூங்கிட்டான். அப்போ கூட புருஷனை திட்டமே, சாப்பாடாவது கொடுக்கும், கூப்பிட்டுட்டு வரும், இன்னும் அந்த எண்ணம் கூட அந்த பொண்ணுக்கு இல்லை, இருந்தாலும் பரவாயில்லன்னு படுத்து தூங்கிட்டார். அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு ஆஃபீஸ் போகிறது கிளம்புறாரு. காலையில் எந்திரிச்சு கிளம்பும்போது
ஒரு நிமிஷம் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், கொஞ்சம் கேட்டுட்டு போங்க. என்னப்பா சொல்லுப்பான்னு புருஷன் கேட்க பொண்டாட்டி சொல்கிறேன். உன்னோடலாம் என்னால் இனிமேலுக்கு வாழ முடியாது, ஒரு பொறுப்பு கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஒரு வாங்கி கொடுத்த பைக்கை உன்னால் வச்சுக்க முடியல, ஒரு பொண்டாட்டியை வச்சு ஒரு சந்தோஷமாக வாழ தெரியல, ஒரு சொந்த வீடு கிடையாது, ஒரு நீ வாங்குகிற சம்பளத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டா மற்றதெல்லாம் யார் பார்த்துப்பா, சம்பளத்தை மட்டும் மாதம் கொண்டு வந்து கொடுத்துட்டா எல்லாத்தையும் யார் பார்த்துப்பா, ஒரு வீடு வாங்க முடியுதா உன்னால்? என்ன இப்போ நீ என்ன குடும்பம் பண்ண லாய்க்கில்லை, உனக்கெல்லாம் பொண்ணு கொடுத்து தப்பு, ஒன்றை போய் எங்கள் அப்பா கட்டி வைக்கிறப்பாரு, எங்கள் அப்பாவை சொல்லணும், எங்கள் அப்பாவுக்கு புத்தி இருந்தால் பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துருக்க மாட்டார். அதனால் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், ஒன்றை டைவர்ஸ் பண்ணுறதா. இந்த பேப்பரில் ஒரு கையெழுத்து போட்டுட்டு போ, நான் உன்னை டைவர்ஸ் பண்ண போகிறேன், நான் வேறு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், உன்னோடலாம் இனிமேலுக்கு வாழ முடியாது, நீ டைவர்ஸ் அப்ளை பண்ண போகிறேன், இந்த பேப்பரில் கையெழுத்து போட்டு நீ ஒரு வக்கீலை வச்சு பார்த்துக்கன்னு சொல்லி காலையிலே எந்திரிச்ச உடனே அவன்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு அனுப்பிட்டா வீட்டை விட்டு. சரின்ட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு ஆஃபீஸ் போயிட்டு நைட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்தோன்னே எப்போதும் போல தான், சாப்பிட்டியா, போனியா, வந்தியா இன்னும் கேட்காம இருக்கிறவ இன்றைக்கி புதுசாக வா உட்காரு சாப்பிடு, என்ன பண்ண போகிற, மேலே போய்ட்டு சும்மா படுத்து தூங்க போகிற, அது சாப்பிட்டுட்டு போய் பாடு, சாப்பிட்டே என்னென்னு தெரியல, நீ வேறு நான் உன்னை டைவர்ஸ் பண்ண போகிறேன், இந்த நேரத்தில் நீ பொண்டாட்டி அதை செய்யலை இதை செய்யலை, லாஸ்ட்டாக உனக்கு ஏதாவது எம்எல்ஏ கம்ப்ளைண்ட் பண்ணிடக்கூடாதுல்ல, அதான் கரெக்டாக சாப்பிட்டுட்டு கரெக்டாக போய் படுத்துக்க இது சொல்லும் போது, இல்லைம்மா பரவாயில்ல இன்றைக்கி தான் ஃபுல்லாக சாப்பிட்டேன், வரும்போது சிக்கன் ரைஸும் சிக்கனும் சாப்பிட்டுட்டு தான் வரேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்றைக்கி ஃபுல்லாக சாப்பிட்டுட்டப்போ எத்தனை நாள் சாப்பிடாம இருந்தால் இனிமேல் தான் நீ டைவர்ஸ் பண்ண போறிய, இனிமேலுக்காவது கொஞ்சம் சாப்பிட்டு தெம்பாக இருக்கும், ஏன்னா உன் டைவர்ஸ் வரலையும் உனக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும்ல, என்ன கையெழுத்தெல்லாம் போடணும், கோர்ட்லலாம் கூப்பிட்டு கேட்பாங்க, என்னப்பா பிரிஞ்சிக்கிறியா போகணும் வரணும்னு, அதெல்லாம் ஒத்துக்கணும்ல, அதுக்காக சாப்பிட்டுட்டு உயிரோட வந்திருக்குன்னு சொல்லணும். சரி வெரி குட் அப்படின்னா நீ படுத்துக்கப்பா, நான் வேறு காலைல வக்கீலை போய் பார்க்கணும், 9 மணிக்கு வக்கீல் வர சொல்லியிருக்காரு, பேப்பர்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கேன் நான் சொன்னேன்னா சரி இன்னும் போய் படுத்துட்டான். அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு எப்போதும் போல் குளிச்சுட்டு ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு ரெடி ஆகி வந்துக்கிட்டு இருக்கான். திருடின்னு பார்த்தாக்கா வீட்டில் எந்திரிச்சு பார்க்கும்போது மாமனாருக்கு உடம்பு சரியில்லை. மாமனார், தம்பி நில்லுங்க, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும், ஒரு 2 நிமிஷம் எனக்காக உட்காருங்கன்னு சொல்கிறாரு. சரிங்க சொல்லுங்க மாமான்ட்டு வந்து உட்கார்றாரு. பக்கத்தில் உட்காந்ததுக்கப்புறம் சொல்கிறாரு, தம்பி தெரிஞ்சே தெரியாமல உன் வாழ்க்கையில் நான் விளையாண்டுட்டேன், ஏன்னா என் குடும்பத்தில் எல்லாம் பணம் பிடிங்கிங்க, பணம் பேய்ங்க, பணம் பிசாசுங்க, என் பொண்டாட்டிக்கும் எவ்வளோ சம்பாரித்து கொடுத்தாலும் பத்தாது, என் பிள்ளைங்களுக்கும் எவ்வளோ சம்பாரித்து கொடுத்தாலும் பத்தாது, அது என் பொண்ணு சுத்த மோசம், இது கோடி கோடியாக சம்பாரித்து கொடுத்தாலும் என் பொண்ணு உன்னை குடும்பம் தான் படுத்துவா, அதனால் நீ வேறு கல்யாணம் பண்ணிக்கிறதுனால எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இரு, உனக்கு என்ன தோணுதோ அதை செய், அதனால இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்து நீ ஃபீல் பண்ணாத, சந்தோஷமாக இரு, கல்யாணம் பண்ணி 5 வருஷம் ஆகுது, இன்னும் வரலையும் உனக்கு ஒரு குழந்தை கூட இல்லை, உன்னோட கல்யாணம் பண்ணவங்களுக்குலாம் 2 குழந்தை இருக்குது, அதனால் உன்னோட வாழ்க்கையை வீணடிக்காது, இந்த டைவர்ஸை ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு நீ டைவர்ஸ் வாங்கிட்டு வேறு கல்யாணம் பண்ணிக்க, உனக்கு என்னோட ஃபுல் சப்போர்ட் இருக்கும், எங்கே இருந்தாலும் நீ தான் என் புள்ள, நீ என் புள்ள மாதிரி கிடையாது, நீ என்னோடய புள்ள தான், ஒருவேளை நான் செத்து போயிட்டா நீ தான் எனக்கு கொல்லி போடணும், உன்னை தவிர யார் கொல்லி வச்சாலும் என்னோடய ஆத்மா சாந்தி அடையாது, இதுதான் என்னோடய கோரிக்கை, அதனால் ஆஃபீஸுக்கு போயிட்டு பத்திரமா வாப்பா, எதுன்னு எனக்கு எதாவது ஃபீல் பண்ணாத போயிட்டு வான்னு சொல்கிறாரு. சரிங்க மாமான்னு சொல்லிவிட்டு இவனும் ஆஃபீஸுக்கு போகிறான். ஆஃபீஸுக்கு போயிட்டு வரும்போது சாயந்தரம் 8 மணி ஆகுது, ஆஃபீஸ்லேருந்து வர லேட் ஆகுது. திடீர்னு இவனோட செல்லுக்கு ஒய்ஃபு ஃபோன் பண்ணுறான். என்னன்னு பார்த்தாக்கா ஒய்ஃப் ஃபோனே பண்ணி விசாரிக்க மாட்டா, ஃபோனும் பண்ண மாட்டாள். இப்போ ஃபோனை எடுக்க யோசிக்கிறான், என்னத்துக்கு ஃபோன் பண்ணுறா, இங்கே கையெழுத்து போட வர சொல்கிறாளோ என்னமோன்னு சொல்லிட்டு சரி எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஃபோனை அட்டன் பண்ணுறான். ஃபோனை அட்டன் பண்ணோன்னே இது போல் எங்கள் அப்பா இறந்துட்டாங்க, எங்கள்கிட்ட கையில் காசு எதுவும் கிடையாது, யாருக்கிட்டே கடன் வாங்கிட்டு வா, இல்லை ஏதாவது பணம் அரேஞ்ச் பண்ணிட்டு வா, எல்லா காரியத்தும் நீ தான் பார்க்கணும், அவர் தான் அந்த ஆள் தானே ரொம்ப வீரப்பா, நீ தான் அவன் பொருளை, அவன் தான் எனக்கு எல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டான், அதனால் எங்கள் அண்ணன் 1 ரூபா செலவு பண்ண மாட்டான், நீ வந்து எல்லா காசும் போட்டு எல்லா சடங்கும் எல்லா காரியத்தும் நீனே பாரு, இதை உன்னால் தான் பண்ணணும் ஒன்றே தான் பண்ணணும்னு எங்கள் அப்பாவும் சொல்லிட்டு செத்துட்டாரு, எங்கள் வீட்டில் யாரும் பண்ணவும் தயார் இல்லை, நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்க, செலவு யாவாவட்டு செலவை எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு வான்னு சொன்னோன்னே சரின்ட்டு அவனோட நண்பனை ஒருத்தனை அழைச்சிக்கிட்டு நண்பன்கிட்ட பணம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்து ஒரு புள்ள, அதாவது பெத்த புள்ள அப்பனுக்கு என்ன காரியம் செய்யணுமோ என்ன சடங்கு செய்யணுமோ எல்லா காரியம் சடங்கு அனைத்தும் ஒரு பையனை முன்ன நின்று ஒரு மருமகன் எல்லாத்தையும் செய்கிறான். மற்ற பெத்த புள்ள, கட்டின பொண்டாட்டி, பெத்த பொண்ணு எல்லாம் ஓரமாக உட்காந்து வேடிக்கை பார்க்குறாங்க. அழுகிற மாதிரி உட்காந்துட்டு சீனை போட்டுக்கிட்டு அதை வந்து பண்ணிக்கிட்டுறாங்க. அப்போனா பார்த்துங்க, இந்த குடும்பத்தில் அவர் மாமனார் சொன்ன மாதிரி பொண்டாட்டி ஒரு பணப்பேய், பொண்ணு ஒரு பணப்பேய், புள்ள ஒரு பணப்பைத்தேன், இந்தமாரி குடும்பத்தில் இவர் பிறந்ததுனால இவரை தான் பாவம், இந்தமாரி குடும்பத்தில் நம்மளும் வந்து மாட்டிட்டோமே, இவங்களுக்கெல்லாம் எது வச்சும் திருத்த முடியாதுன்னு சொல்லிட்டு
எல்லா சடங்கையும் முடிச்சுட்டு இப்படியே ஒரு 4 மாதம் ஓடிக்கிட்டு இருக்குது. டைவர்ஸ் பக்கம் ஒரு பக்கம் டைவர்ஸ் பிரச்சனை வேறு போய்கிட்டு இருக்குது. இதெல்லாம் போய்கிட்டு இருக்கும்போது அடுத்த நாள் எப்போதும் ஒரு நாள் மேலே இருந்து கீழே இறங்கி வரான். கீழே இறங்கி வரும்போது, தம்பி எனக்கு உடம்பு சரியில்லை. மாமியை கூப்பிட்டு சொல்கிறாங்க, தம்பி எனக்கு உடம்பு சரியில்லை, என் பையனுக்கு ஃபாரினில் வேலை கிடைச்சிருக்கு அமெரிக்காவில், என் பையன் அமெரிக்காவில் செட்டில் ஆக போகிறான், பொண்ணும் வேறு ஒரு கல்யாணம் பண்ணிக்க போகிறா, என் பையனும் அமெரிக்காவில் செட்டில் ஆக போகிறான், எனக்கும் உடம்பு சரியில்லை, இந்த வீட்டை விற்றுட்டு தான் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், என் பையன் அமெரிக்கா போகிறதுக்கு காசு கொடுக்கணும், எனக்கு மெடிக்கல் செலவு பண்ணிக்கணும், அதனால இந்த வீட்டை நாங்கள் விற்க போகிறோம். நீங்கள் தான் டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டீங்களே, நீ தனியாக ஒரு வீடு எடுத்துக்கிட்டு வாடகைக்கு வீடு எடுத்துக்கிட்டு நீ உன் வழியை பார்த்துட்டு போயிடாப்பா, ஏன்ப்பா இங்கே இருந்துட்டு உனக்கும் கஷ்டம் எங்களுக்கும் கஷ்டம், நீ சீக்கிரமாக இங்கேருந்து கிளம்பிடுன்னு சொல்கிறாங்க. சரிங்க மாமி, அதே மாதிரி பண்ணிக்கலாம் மாமி, நான் இன்றைக்கி ஒரு நாள் டைம் கொடுங்க, நீங்கள் ஆஃபீஸ் போய்ட்டு வந்து நாளைக்கு இந்த வீட்டை காலி பண்ணிட்டு என்னோடய திங்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு போய்ட்றேன், உங்களுக்கு தொல்லை கொடுக்க மாட்டோம் மாமி, அதெல்லாம் பிரச்சனை இல்லை மாமி. இது என்ன மாமி, நீங்கள் முன்னாடியே சொன்னால் நான் காலி பண்ணியிருப்பேன் மாமி, என்ன மாமி இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சீக்கிரமாக எங்கேயாவது கிளம்பிடுறேன் மாமி, உங்களுக்கு என்ன தொல்லை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு வெளில கிளம்பிட்டான். அடுத்த நாள் காலையில் ஏந்திரிச்சு தன்னோட பெட்டி படுக்க வீட்டில் அவனோட பொருள் இருந்த எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு எல்லா திங்ஸ் எடுத்துக்கிட்டு ஒரு வண்டியை பிடிச்சி கிளம்பி ஒரு வீட்டில் வாடகை எடுத்து தனியாக போய் தங்கிட்டான். ஒரு 6 மாதம் கழித்து ஒரு பிரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து இது மிஸ்டர் சந்துரு இருக்காரா தேடிக்கிட்டு வந்திருக்காங்க. ஏன் சந்துரு இல்லையே, நீங்கள் யார் என்று விசாரிக்கும் போது, நான் மாதிரி ஒரு பிரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து வரேன், அங்கே வேலை பார்க்குற ஒரு பியூனுன்னா ஒரு பெரியவர் வந்து ஒரு இன்சூரன்ஸு சந்துரு பேரில் போட்டுக்கிட்டு இருந்தார், அந்த இன்சூரன்ஸ் ஃபுல்லாக மெச்சூரிட்டி ஆகிட்டு அந்த ப்ரீமியம்லாம் லாஸ்ட்டாக கட்டி 6 மாதம் ஆகிட்டு அதை ஒரு அக்கௌண்ட் நம்பரில் மாற்றணும்னு சொன்னார். அந்த சந்துரோட அக்கௌண்ட் புக்கு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வர சொன்னோம், அந்த பெரியவர் எடுத்துகிட்டு வரன்ட்டு வந்தார். அதுக்கப்புறம் 6 மாதம் ஆகிடுச்சி, அந்த பெரியவரும் வரல, அதனால தான் இந்த அட்ரஸ் தேடிட்டு வந்தோம், எனக்கு ஒரு பேங்க் பாஸ்புக்கோட ஜெராக்ஸ் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே உங்களுக்கு ஷாக் ஆகுது, இவன் பேரில் 50 லட்ச ரூபா இருக்கான்னு சொல்லிட்டு, சரின்ட்டு அவர் வீட்டில் இல்லை, அவருக்கு நம்பர் வந்தால் ஃபோன் பண்ணி உங்களை ஆஃபீஸ்க்கு வர சொல்கிறேன், நீங்கள் போங்கன்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. எல்லாருக்கும் ஒரு ஷாக் ஆகுது, இவங்கள்ட்ட 50 லட்ச ரூபா இருக்கான்னு சொல்லிட்டு. அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுறாங்க, அவசரப்பட்டுட்டோமோ இந்த பணத்தை வாங்கிக்கிட்டு அவனை அனுப்பி விட்ருக்கலாமே, 50 லட்ச ரூபா இருந்தால் பெரிய பணம் ஆச்சுன்னு நினச்சிக்கிட்டு அப்படியே திங்க் பண்ணிக்கிட்டு எல்லோரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. சரின்ட்டு யோசித்து பார்த்துட்டு இருக்கும்போது ஃபாரின் போகிறதுக்கு அவன் ரெடி பண்ணிக்கிட்டான். எங்கள் மாப்பிள்ளையும் இவங்க பார்த்துட்டாங்க, பொண்டாட்டிக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு கல்யாணம் பண்ணுறது தடப்படலாம் அரேஞ்ச்மெண்ட்டு கல்யாண அரேஞ்ச்மெண்ட் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, ஃபோட்டோ ஷூட் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, ரொம்ப பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டுறாங்க லைஃப்பை. இவங்க பண்ண பிளான் எல்லாமே அந்த வீட்டை விற்று, வீடு எப்படியும் ஒரு 1 கோடி ரூபாய்க்கு போகும், அந்த வீட்டை விற்றுட்டு இந்த வீட்டில் உள்ள காசு எடுத்து தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டு அம்மா அழைச்சிக்கிட்டு இவங்க ஃபாரினில் போய் செட்டில் ஆகலான்னு சொல்லிட்டு அண்ணனும் பிளான் பண்ணிகிட்ருக்கான். இந்தமாதிரி போயிட்டுருக்கும் போதே நல்ல பிளானாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் திங்க் பண்ணுறேன், எப்படா வீட்டை விற்கிறது பார்த்தா வீட்டோட டாக்குமெண்ட்டு இல்லை. வீட்டோட டாக்குமெண்ட் இல்லாமல் வீட்டை விற்க முடியுமா? முடியாது. அப்போ எங்கடா டாக்குமெண்ட்டுன்னு அங்கே எங்கெல்லாம் போய்ட்டு அலைஞ்சிட்டு இவரை பார்த்து அவரை பார்த்து இங்கே பார்த்து போயிட்டு இருக்கும்போது ஒன்றுமே தெரியாமல் இருந்துகிட்ருக்காங்க. வீட்டோட டாக்குமெண்ட் இல்லாமல் நின்றுட்டுருக்கு. கல்யாண நாள் வேறு நெருங்கிக்கிட்டு இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கல்யாணத்துக்கு முன்னாடி டைவர்ஸ் வேறு வாங்கணும்ல, என்னடா யோசனை பண்ணிகிட்டு இருக்கும் போது வக்கீல் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வருது, நாளைக்கு உங்களுக்கு டைவர்ஸு, அதனால் நீங்கள் நாளைக்கு கோர்ட்டுக்கு வரணும்னு சொல்கிறாங்க. கோர்ட்டுக்கு வரணும்னு சொல்லும் போது டைவர்ஸு அப்படியே ஆயிடும் போல இருக்குது, சீக்கிரமாக நம்மளுக்கு டைவர்ஸ் முடிஞ்சுன்னா ஃபஸ்ட்டு வீட்டை விற்றுட்டு கல்யாணத்தை ரெடி பண்ணு சொல்லிட்டு பொண்டாட்டியும் சந்தோஷமாக வக்கீல் ஆஃபீஸில் கூப்பிட்றாங்க சொல்லிட்டு போகிறாங்க. வக்கீல் ஆஃபீஸுக்கு போகும்போது அவன் அண்ணன் காணும், புருஷன் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அப்படியே அவர் நம்ம எல்ஐசி ஏஜென்ட் சந்துரு ஹஸ்பண்டை காட்டுறாங்க. அவர் உட்காந்து அப்படியே திங்க் பண்ணிகிட்டு இருக்காரு. அது வரலையும் தண்ணி அடிக்காத ஆள், அது வரலையும் சிகரெட் அடிக்காத ஆள். ஒரு சிகரெட் பாக்கெட்டை எடுத்து வாங்கிட்டு வந்து சிகரெட்டை வச்சுக்கிட்டு ஒரு பாக்கெட்டை ஃபுல்லாக சிகரெட்டை பிடிச்சி பெட்ரு மேலே உட்காந்துக்கிட்டு டேபிள் மேலே வச்சுக்கிட்டு இருக்காரு. பெட்ரூம்லேயே உட்காந்து ஒரு ஃபுல்லு சரக்கு வாங்கிட்டு வந்து மனுஷன் ரொம்ப ஹாயாக சந்தோஷமாக சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். வக்கீல் ஆஃபீஸ்க்கு போகாமல் சரக்கு அடிச்சுக்கிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணால் பொண்டாட்டி ஃபோன் பண்ணால் எடுக்கலை, மச்சான் ஃபோன் பண்ணுறான் எடுக்கலை, மாமியாரும் ஃபோன் பண்ணுறாங்க எடுக்கலை. வக்கீல் ஆஃபீஸில் வக்கீல் ஃபோன் பண்ணுறாங்க, மிஸ்டர் சந்துரு உங்களுக்கு இன்றைக்கி டைவர்ஸு எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடும், பேப்பரை வாங்கிட்டு போங்க, நீங்கள் வர்றது கரெக்டாக சைன் பண்ணி வாங்கணும், அதனால தான் உங்கள் ஒய்ஃப் உட்காந்துறாங்க, உங்கள் மாமியார் மச்சான்லாம் உட்காந்துறாங்க, பார்த்துட்டு உங்கள் பேப்பரை வாங்கிட்டு உங்களுக்கு சேர வேண்டிய பேப்பர் எதாவது இருந்தால் அவங்க தரப்பில் உங்களுக்கு எதாவது கொடுக்க வேண்டியது இருந்தாலோ இல்லை உங்கள் தரப்பில் அந்த பொண்ணுக்கு எதாவது கொடுக்க வேண்டியது இருந்தாலோ கொடுத்துட்டு நீங்கள் இதோட முடிச்சுட்டு போங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, நானும் வீட்டுக்கு போகணும், எனக்கு பசங்கள்லாம் இருக்காங்க, அதனால்
தயவுசெய்து கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, உங்களுக்காக உட்காந்துருக்கணும். வக்கீல் ஃபோன் பண்ணி சொல்கிறேன். சரிங்க மேம் உங்களுக்காக சீக்கிரம் வந்துடுறேன் மேடம், நம்ம சின்ன ஒரு வேலையாக இருக்கேன் முடிச்சுட்டு வந்துன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு யோசனை பண்ணிகிட்டே இருக்கான் உட்காந்து, போகலாமா போகக்கூடாதுன்னு. அப்போ தான் மாமனார் கொடுத்த கவரை ஞாபகம் வந்துச்சு. நேராக அப்படி என்ன தான் கொடுத்தாரு. மாமனார் சொன்னார், உனக்கு ஒரு வேளை கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் உன்னால் எதுவுமே இனிமேலுக்கு இந்த கல்யாணம் செட் ஆகாது, இல்லை இந்த மாதிரி உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போதோ இந்த வீட்டை விட்டு போகும்போதோ இந்த பேப்பர் அப்போ பிரிச்சுப்பார், இந்த பேப்பரில் உனக்கு தேவையானது உன்னோட ஒரு சொத்து இருக்குன்னாரு. என்னான்னு சொல்லிவிட்டு பார்க்கும்போது எடுத்து பார்க்கணுன்னு சொல்லிட்டு நேராக குளிச்சுட்டு அவன் ஆஃபீஸுக்கு போய் லாக்கரில் போய்ட்டு அந்த பேப்பரை திறந்து பார்த்தா அந்த வீட்டோட டாக்குமெண்ட்டு கூடவே சேர்ந்து ஒரு லெட்டரும் இருக்குது. லெட்டரை பிரித்து படித்து பார்க்குறான். எனக்கு தெரிஞ்ச வரலையும் உனக்கு அப்பா அம்மா இல்லை, உன்னை படிக்க வச்சு எல்லாம் வழிகாட்டி உனக்கு இருந்ததுலாம் நீ ஒரு ஆசிரமத்தில் தான் இருந்தேன்னு எனக்கு தெரியும். உனக்கு இந்த வேலை கிடச்சி ஆஃபீஸுக்கு வரும்போது உன்னோட கேரக்டர் எனக்கு பிடிச்சிருந்து, உன்னோட நல்ல எண்ணம் பிடிச்சிருந்தது. யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது, யாருக்கிட்டையும் ஒரு ரூபா காசு வாங்கக்கூடாது, யார் காசையும் சாப்பிடக்கூடாது, தானமாக இருந்தாலும் தர்மமாக இருந்தாலும் தன்னோட காசில் தான் செய்யணும். இந்தமாரி நல்ல கேரக்டர் நல்ல எண்ணமாக இருந்ததுனால உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால தான் என்னோடய பொண்ணுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வச்சேன். கல்யாணம் பண்ணி வச்சதுக்கப்புறம் என்னோடய குடும்பத்தில் உள்ளவங்கள பேய் போல் பணம் ஆசைப்பட்டு பேயாக பிடுங்கினதுனால அதுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அந்த கேள்விக்கு அந்த பையங்கள்கிட்ட மாட்டினதுக்கு அந்த பொண்ணை உனக்கு கட்டி வச்சதுக்கு, அதாவது என்னோடய பொண்ணை உனக்கு கட்டி வச்சதுக்கு, என்னோடய வீட்டில் உன்னை கொண்டு வந்து வச்சதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அது என்னோடய வீடே கிடையாது. நான் இருந்த வரலையும் வாடகை வீட்டில் தான் இருந்தேன். அந்த வீடு ஒரு நாளைக்கு விலைக்கு வரும்போது தான் நீ என்கிட்ட கொடுத்து சேர்த்து வச்சிருந்த பணத்தெல்லாம் வச்சு இந்த வீட்டை உன் பேர்லேயே வாங்கினேன். உனக்கு நாளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் உனக்கு வீடு இல்லைன்னு வரக்கூடாது, நீ மாமனார் வீட்டில் இருக்க, மாமனார் வீட்டில் சொத்தில் சாப்பிட்றட்டு பேர் வரக்கூடாதுன்னு தான் உன்னோட ஃபுல் சம்பளத்தையும் வாங்கி நான் நீ கொடுத்த சம்பளத்தை வச்சு ஒரு வீட்டை வாங்கி அந்த வீட்டை உன் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கேன். என்னால் ஏதோ முடிஞ்சுது. நான் உனக்கு ஒரு அப்பன் போல தான் இருந்தேன், நீ எனக்கு ஒரு புள்ள மாதிரி தான் இருந்திருக்க. அதனால் உனக்கு துரோகம் பண்ண என் மனசு இடம் கொடுக்கல. என்ன தான் இருந்தாலும் இது உன்னோட சம்பளம், நீ சம்பாதிச்ச காசு, உன்னோட வீடு. லாஸ்ட் வாரிலையும் உன் வீட்டில் தான் இருந்து நான் செத்தேன். அதனால் எனக்கு சந்தோஷம்தான். ரெண்டாவது நீயே எனக்கு கொல்லி வச்சு காரியம் பண்ணுங்கிறத நான் செத்ததுக்கப்புறம் நீ நிறைவேற்றியோ அதை என்னால் பார்க்க முடியாது. ஆனால் உன்னை நான் என் பிள்ளையாக தான் நினச்சிருக்கேன். அதனால் இந்த அப்பாவோட கிஃப்டை நீ ஏற்றுக்க. பணம் ஒன்றுது, இந்த வீடு ஒன்றுது, ஆனால் உனக்காக நான் வாங்கி வச்சுருக்கேன். இது மட்டும்தான், என்னோட ₹1 என்னோட காசு கிடையாது. அதனால் நீ நல்லா எங்கே இருந்தாலும் உனக்கு இந்த கவரை பிரித்து பார்க்கும்போது நீ ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்தால் பிரிப்பேன்னு எனக்கு தெரியும். அதனால் இப்போ உன் பொண்டாட்டி உங்ககிட்ட இருக்க மாட்டா. ஒன்று உன் மாமனார், உன் மாமியா, உன் மச்சான் யாரோட சப்போர்ட் இருக்காது. அதனால் நீ தனியாக ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறியோ இல்லை உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிற, அது உன்னோட விருப்பம். இந்த மாமா மட்டும் மன்னிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் இருக்குது. சரிட்டு லெட்டரை எடுத்து பார்த்துட்டு அப்படியே அழுத்துக்கிட்டு லெட்டரை எடுத்து கொண்டு பெட்டியில் வச்சுக்கிட்டு கிளம்பி வரான். கிளம்பி வரும்போது சரின்ட்டு வக்கீல் ஆஃபீஸுக்கு கிளம்பி போகிறான். அந்த கவர் எடுத்துக்கிட்டு ஆஃபீஸில் போய் வரும்போது, வாங்க சந்துரு, உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு டைவர்ஸ் முடிஞ்சு போச்சு, இந்தாங்க உங்கள் பேப்பரு. அதனால் நீங்கள் இந்த பேப்பரை வாங்கிக்கிங்க, அவங்களோட பேப்பரை அவங்கள்ட்ட கொடுத்துருங்க, ஒரு சைன் பண்ணுங்கள். சைன் பண்ணிவிட்டு பேப்பரை வாங்கின்னு சொல்லிட்டு பேப்பரெல்லாம் கையில் கொடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் சொல்கிறேன்னு மன்னிச்சிக்காதீங்க. உங்கள் ஒய்ஃபு உங்கள் மேலே உங்களுக்கு நஷ்டஈடு வழக்கு, உங்களுக்கு ஜீவனாம்சம் கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் கொடுக்குறீங்களா இல்லை கோர்ட்டில் பார்த்துக்கிறீங்களா என்னன்னு இப்போயே சொல்லிடுங்க. இன்னும் வக்கீல் கேட்கும்போது, இல்லை மேடம் அவங்களுக்கு ஜீவனாம்சமும் கொடுக்க ரெடியாக இருக்கும். அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அவங்க லைஃப் லாங் நல்லா இருக்கிறதுக்கு நான் என்ன தேவையோ அதை செஞ்சுருவேன் மேடம். என்னால் ஒரு பொண்ணோட வாழ்க்கை வீணாக போக வேணாம். அந்த பொண்ணோட அப்பா, அதான் என்னோடய மாமனார், இந்த பொண்ணை நான் நல்ல பையனை தான் கட்டி வைக்கார். நான் நல்லா பார்த்துப்பேன், கண்கெல்லாம் பார்த்துப்பேன், பத்திரமா வச்சுப்பேன், தேவையானதை செய்வேன்னு தான் இந்த பொண்ணோட அப்பா எனக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சார். அவரோட ஆசை அவரோட ஆசைப்படி, அவரோட விருப்பப்படி, அவரோட ஆத்மா சாந்தி அடைகிறபடி நான் இந்த பொண்ணை பார்த்துக்கணும். ஒருவேளை இந்த பொண்ணோட நான் சேர்ந்து வாழணுனாலும் இந்த பொண்ணு எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு என்னோடய ஆசை. அதனால் இந்த பொண்ணுக்கு ஜீவனாம்சம் மொத்தமாக நான் கொடுத்துட்றேன். ஏன்னா அதுக்கு இல்லாமல் இன்னொரு கிஃப்ட்டும் இருக்குது மேம், அதையும் நான் கொடுத்துட்றேன். இதை இப்போயே அவங்க முன்னாடி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு, இது எனக்கு இன்சூரன்ஸு 50 லட்ச ரூபா மொத்தமாக செக்காக இருக்குது மேம், அவங்களுக்கு ஜீவனாம்சமாக கொடுத்துட்றேன். ரெண்டாவது, இவங்க கல்யாணம் பண்ணி போடுற இடத்துல நல்லா வாழ்கிறதுக்கு இன்னொரு கிஃப்ட்டு இருக்குது மேம். இது என்னோடய பேரில் இருக்கிற வீடு. இந்த வீடு என்னோடய பேரில் இருக்குன்னு இங்கே யாருக்கும் தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும். என்னோடய வீட்டோட டாக்குமெண்ட்டு. இந்த வீட்டையும் வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு நல்லா இருக்கட்டும் மேடம், எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், நான் கிளம்புறேன் மேடம்னு சொன்னோன்னே உடனே
அந்த அட்வொகேட்டு கேட்குறாங்க, இந்த மாதிரி ஒரு புருஷன் இந்த உலகத்தில் எந்த பொண்ணும் கிடைக்க மாட்டான். அது எத்தனை வருஷம் தவம் இருந்தாலும் இந்தமாரி ஒரு புருஷன், இந்தமாரி விட்டு கொடுக்குற தன்மை, எதுவாக இருந்தாலும் பொண்டாட்டி நல்லா இருக்கணும், பொண்டாட்டிக்கு தான் செய்யணும்னு மொத்தமாக செய்கிற ஒரு புருஷன், பொண்டாட்டி பத்திரமா இருக்கணும், தான் கூட வாழ்ந்தாலும் வேறு யார் கூட வாழ்ந்தாலும் அந்த பொண்டாட்டி நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிற ஒரு மனசு இந்த உலகத்தில் எந்த புருஷனுக்கு வராது. அதனால் உங்கள் மனசுக்கு இதை விட நல்ல பொண்ணா, இதை விட அழகா, இதை விட சூப்பராக, இதை விட பார்த்துக்கிற ஒரு பொண்ணு கண்டிப்பாக கடவுள் உங்களுக்கு காட்டுவார். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிங்க. ஆனால் கல்யாணம் பண்ணிக்காத மட்டும் இருந்துடாதீங்க. இது என்னோடய தரப்பில் என்னோடய ஸ்பெஷல் அட்வைஸ் உங்களுக்குன்னு சொல்லிவிட்டு அந்த அட்வொகேட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு பக்கத்தில் இருந்த இவன் பொண்டாட்டியை கட்டிக்க போகிற பையன், அதாவது 2வது புருஷன், பக்கத்தில் பார்த்துக்கிட்டு இருந்தவன், இதை விட ஒரு நல்ல புருஷன் இந்த உலகத்தில் யாருக்கும் அமையாது, நானே இந்த அளவுக்கு ஒரு புருஷனாக நடந்து போனான்னு எனக்கு தெரியாது, அதனால இப்படியா கொண்ட ஒரு நல்ல மனுஷனுக்கு நான் துரோகம் பண்ணால் என் வாழ்நாளில் எனக்கு நிம்மதி இருக்காது, நான் சந்தோஷமாக வாழ முடியாது, எனக்கு பிறக்கிற பிள்ளைங்க அது என்னை மதிக்குமான்னு எனக்கு தெரியாது, நான் சந்தோஷமாக இருப்பானதை என்னோட சொந்தக்காரங்க, இந்த கதையை கேட்குறவங்க, இந்த விஷயத்தை பார்த்தவங்க, இந்த அட்வொகேட்டு, இதுமாரி சில விஷயங்கள் யாருக்கு நடந்தாலும் இந்தமாரி ஒரு கொடுமை யாராலும் பொறுத்துக்க முடியாது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் உன்னை கல்யாணம் பண்ணேன்னா இதோட ஒரு முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது, உனக்கு ஒரு பெரிய கும்பிடு சார், என்னை மன்னிச்சிருங்க, உங்கள் காலில் விழுறேன்னு சொல்லிவிட்டு அந்த 2வது கட்டிக்க வந்த புருஷன் கிளம்பி போயிட்டான். நம்ம ஆளும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நம்ம ரஜினிகாந்த் படத்தில் லாஸ்ட்டில் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் போகிறேன், இந்த சொத்து வேணாம், அந்த பணமும் வேணான்னு ஒரு படத்தில் வெளில வருவார் வீட்டை விட்டு, அதுமாரி எல்லாத்தையும் பொண்டாட்டிக்கிட்டேயும் மச்சாங்கிட்டேயும் மாமியாக்கிட்டேயும் விட்டு கொடுத்துட்டு வெளியில் வந்தார். வெளியில் வந்தோன்னே அதோட கதையும் சரியாக போயிட்டுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு லைக்குக்கு ஒரு சேனலுக்காக தான் இவ்வளோ நேரம் உட்காந்து இந்த கதையை சொல்லியிருக்கேன். பார்த்து ஏதாவது உங்களால் புரிஞ்சதை செய்யுங்க. நன்றி.